இன்னொரு விஷயமும் பார்க்கப்பட்டுச்சு. அந்த கப்பலில் இருந்த லைஃப் புட்ஸை காணலை. அதாவது அதில் இருந்த 10 பேரும் ஒரே நேரத்தில் அந்த சிறிய படகுலையே அந்த கப்பலை விட்டு வெளியே போயிருக்கலாமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே போனாலும் அட்லாண்டிக் கடல்ல நடுவில் சிறிய படகுல போகிற அளவுக்கு அங்கே என்ன பேராபத்து நடந்திருக்கும்? எந்த விஷயம் அவங்கள பயப்படுத்தி இருக்கும்? பல வருஷமா பல கோட்பாடுகள் வந்திருக்கு கடற்கொள்ளையர்களா. ஆனால் அங்கே வந்து மதிப்புள்ள பொருட்கள் எதுவும் காணாமல் போகலை. ஏதாவது மித்திக்கல் க்ரீச்சர்ஸா? இன்ன வரைக்கும் யாரும் அதை பார்த்தது இல்லையே. இங்கே இருக்க ஆய்வாளர்கள் அதுக்கு ஒரு தியரி சொல்கிறாங்க, ஆல்கஹால் ஃபியூம்ஸ் எக்ஸ்போஷன் தியரி. அதாவது கப்பலில் இருந்த மதுபான சரக்குலேருந்து வந்த விஷவாயுக்கள் அங்கே வெடிப்பு நடக்க போகுது அப்படிங்கிற பயத்தை அவங்களுக்கு தவறாக உண்டு பண்ணதாகவும், கேப்டன் அதை நம்பி அனைவரையும் லைஃப் போட்டில் ஏற செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் இது இன்ன வரைக்கும் ஒரு தியரியாக தான் இருக்குது. 150 வருஷம் கடந்தும் அந்த கப்பல் இன்னமும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அந்த மேரி செலஸ்டல்ல உண்மையிலுமே என்னதான் நடந்திருக்கும்?